இந்த ஷேப் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது 6 ஸ்கொயர்ஸ் டு த லெஃப்ட் அண்ட் 3 ஸ்கொயர்ஸ் டவுன். ஸோ 6 ஸ்கொயர்ஸ் டு த லெஃப்ட்னா நம்ம இசட்டோட கோஆர்டினேட்ஸ் மட்டும் எழுதுனா போதும். இங்கே இசட்டோட கோஆர்டினேட்ஸ் என்னது? 5 in the x axis, 7 in the y axis. 5, 7. 6 ஸ்கொயர்ஸ் லெஃப்ட்னா ஹரிசாண்டலி மூவ் பண்ணுறோம் இல்லையா? ஹரிசாண்டலாக மூவ் பண்ணும்போது எது சேஞ்ச் ஆகும்? வெறும் எக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? 6 சேஞ்ச் ஆகுது. லெஃப்ட் போகிறதால சப்ராக்ட் பண்ணணும். நம்பர் லைன் தெரியும் இல்லையா? இங்கே 0 இருக்குது. 1 2 3 4 5. இது வந்து -1 -2ன்னு இப்படி போகும். ஸோ 6 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5லேருந்து 1 2 3 4 5 6 -1 கிடைக்குது. ஸோ -1 இது எதுவும் சேஞ்ச் ஆகாது 6 ஸ்கொயர்ஸ் லெஃப்ட் பண்ணும்போது. அப்புறம் 3 ஸ்கொயர்ஸ் டவுன் பண்ணுறோம். டவுனில் அப்பு பண்ணும்போது எதில் சேஞ்ச் ஆகும்? வெர்டிக்கல் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆகும். கோஆர்டினேட்ஸில் ஒயில் சேஞ்ச் ஆகும். டவுனுன்னா மைனஸ் பண்ணணும். ஸோ கோஆர்டினேட்டில் ஒயில் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். -3 என்ன வரும்? 7 - 3 4ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே இருக்கும். -1, 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ -1, 4 -1 இங்கே 4 இங்கே. ஸோ இதுதான் இசட்டோட இமேஜ் Z'. நீங்கள் ஹோல் ஷேப்பை மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறும் கோஆர்டினேட் மட்டும் கேட்குறதால இந்த மாதிரி நீங்கள் போட்டாலே போதும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.